யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. யுவன், ஆல் தி பெஸ்ட். உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் காலேஜுக்கே பெருமை. தேங்க்யூ மேம். அம்மா, ஐடி கார்டுங்க. இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? ஆல்ரெடி டைம் ஆச்சுல, கிளம்பு. போகிறேன் மேம். ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸா? இங்க கிளம்பு, ஆல்ரெடி டைம் ஆச்சு. என்னாச்சு யுவன், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைண்ணே, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டே இருக்காங்க, நீ இங்கே நின்றுட்டு இருக்கேன். போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மார்னிங் மகா காலேஜுக்கு வந்தா, ஆனால் இப்போ எங்கேயும் இல்லை. அதான் தேடிட்டு இருக்கேன். என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, மகாங்கிற பொண்ணு காலையில் காலேஜுக்கு வந்தாலாம், ஆனால் இப்போ காணோம். ஓ, மகாலட்சுமி கேக்குறீங்களா? அந்த பொண்ணு ஃபீவர்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா சார். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சா, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. சும்மா அதை ஒரு கிளாரிஃபிக்காக கேட்டேன். இந்த யுவன் கேட்டல, ஃபீவரா, அதான் வீட்டுக்கு கிளம்பியிருக்கா. நீ எதை பற்றி யோசிக்காம நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. சரிண்ணே. சார், குழந்தைய வச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு சிரமம் இல்லையா? வீட்டுல யார்கிட்டயாவது விட்டுட்டு வரலாம்ல? இல்ல, இவன் என்ன விட்டுட்டு வீட்ல இருக்க மாட்டான். திடீர்னு அழுதுட்டானா, இங்கிருந்து நான் கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா போகணும். அதனாலதான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ, அப்படியா? சரி, உங்களுக்கு ஒர்க் முடிகிற வரைக்கும் நான் வேணா குழந்தைய பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடுங்க. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும். உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். உங்களை சுத்தி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எல்லா நேரத்துலயும் அது முடியாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். அதனால குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும். சார், இப்படியே சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. கொடுங்க சார். எங்க பார்த்து. சார், எனக்கு குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியும். நீங்க பயப்படாம போங்க. உங்களுக்கு 1 hour ஒர்க் தானே, அதை நீங்க முடிங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தைய கொடுக்குறேன். சரி, ஓகே. நான் என்னோட ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். அது வரைக்கும் மட்டும் குழந்தைய பாத்துக்கோங்க. அழுதா கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஆமா, குழந்தை பேர் என்ன? சூர்யா. ம், ரொம்ப அழகான பேரு. டேய் சூர்யா குட்டி. மேம், 1 hour தான் ஒர்க்கு. நான் முடிச்சுட்டு வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க. சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நான் தானே வாங்கியிருக்கேன். இவன் என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போங்க. டேய் சூர்யா குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆன்ட்டி பாருங்க. உங்க அப்பா ஒர்க் முடிக்கிற வரைக்கும் ஆன்ட்டி கிட்டே இருங்க. என் செல்லம், அழகு தங்கம், என்ன அழகா இருக்கீங்க. உங்க அப்பா அதனாலதான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறார் போல. உங்க அப்பா சரியான சிடுமூஞ்சியா இருக்காரு. உங்கள மாதிரி சிரிச்சுட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னடா தங்க சொல்றீங்க, நல்லா இருக்குங்கிறீங்களா? இவனை தூக்கி கொஞ்சிட்டு போலான்னு பார்த்தா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கானே. பகல்லாம் உங்க பேரை நல்லா தான் தூங்குவான். ராத்திரி தான் பயங்கர சேட்டை. அது சில குழந்தைங்க அப்படிதான்டா. பகல்ல நல்லா தூங்கும், ராத்திரியில முழிச்சிருக்கும். சில குழந்தைங்க ராத்திரி நல்லா தூங்கிட்டு பகல்ல நல்லா விளையாடும். அதுக்கு ராவும் பகலும் இன்னும் தெரியாதுல. இப்ப கூட கொஞ்சம் பரவாயில்லமா. ஆனா பிறந்த புதுசுல ரொம்ப படுத்தி எடுத்துட்டான். என்ன, உன் பையன் ஒன்ன மாதிரி தானே இருப்பான். நீ சின்ன வயசுல பண்ணாத சேட்டையா நீயும் இவன மாதிரிதான். பயங்கர வாழ்த்தனம் பண்ணுவ. இவன் பாக்குறதுக்கு வேணா அவங்க அம்மா மாதிரி இருக்கலாம், ஆனா குணம் உன்னோடதா தான் இருக்கும். என் செல்லக்குட்டி, பாட்டி வந்திருக்க. இப்படி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பாட்டி கூட விளையாடலாம்ல? அம்மா, நீங்க வேணா தூக்குங்க. அவன் எந்திரிச்சாலும் மறுபடியும் தூங்க வச்சுக்கலாம். இல்லப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும். அவன் எப்ப எந்திக்கிறானோ அப்ப பாத்துட்டு கிளம்புறேன். குழந்தைங்களை நம்ம தூக்கத்துல இருந்து எழுப்புனா அதுக்கு பாட்டுக்கு வீர் வீர்னு ஆள ஆரம்பிச்சிடும். அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இதை விட நீ இவனை பாத்துக்கிட்டே எப்படி காலேஜ் போவ? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லம்மா. அங்க காலேஜுக்கு ஒரு பிரின்சிபல் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவங்க பாத்துக்கறாங்க. எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்னா ஒரு 1 hour தானே, இவனை தூக்கிட்டே போயிருவேன். ஏன் தம்பி அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு? உனக்கு கஷ்டமா இருந்தா பேசாம அங்க அம்மா கூட வந்து இரு. நான் இவனை பாத்துக்கிறேன். இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏப்பா, கையில் இருக்கும் போதுதான் இந்த வீட்டை விட்டு நீ அங்க வரவே மாட்ட. இப்பதான் அவ இல்லையே. ஆமா, நான் கையிலுக்காக மட்டும் இங்க இல்ல. ஆதி, பெர்சி, தாத்தா இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு தானே. கையல் விட்டு போன இடத்துல இருந்து நான் தான் இவங்களை பாத்துக்கணும். ஏன் தம்பி, அவங்க என்ன 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா? அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. நீ எதுக்கு பாரத தூக்கி தலையில சுமந்துட்டு இருக்க? கையில கல்யாணம் பண்ணும்போது வீட்டோட மாப்பிளையா இருக்க நீங்க தானே சம்மதிச்சீங்க. இப்போ நீங்களே அங்க வான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? டேய், அந்த நேரத்துல கையில் இருந்தா கையலுக்காக நம்ம இந்த முடிவு எடுத்தோம். இப்பதான் அவ இல்லையே, யாருக்காக நீங்க இருக்க? ஆமா, நீங்க என்ன பேசினாலும் நாங்க வரப்போறது இல்ல. இப்போ இத பேச்சு விடுங்க. சரி சரி விடு. பேரனை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கிறதுக்காக தான் சொன்னேன். நீ எதுவும் நினைச்சுக்காத. வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சூரியன் நல்லா தூங்கிட்டு இருக்கானா? அட ஆமாம்மா, என் பேரனை பார்த்து 10 நிமிஷம் கொஞ்சிட்டு போலான்னு வந்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீ எழுப்புனா அழுதுருவான்ல, அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, தூக்கத்துல இருந்து எழுப்புனா பயங்கரமா அழுவான்.
சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கிருஷ்ணா அண்ணன் நிலைமை அவ்வளவுதான். என்ன பெருசி, ஏதாவது வேணுமா? ஆமாண்ணே, பொட்டிக்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க பேசி முடிங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அட இரு பெருசி, அம்மாவும் நானும் சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. பொட்டிக்ல புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 10 lakhs வரைக்கும் அமௌண்ட் தேவைப்படுது. தியாத்தி 10 லட்சமா? ஏதோ 10 ரூபாய் கேக்குற மாதிரி கேக்குறா. சொத்து அவளும் கையில் பேர்ல இருக்குங்கிற காரணத்துக்காக தான் இவனை வீட்டோட மாப்பிள்ளை இங்க அனுப்பி வச்சோம். இதுக ரெண்டும் இவன் சொத்த மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிரும் போலயே. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. 2 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்டா இதுக்கப்புறம் கிருஷ்ணா கிட்ட இதுக்கு பணமே கேட்காது. கபோர்ட்ல செக் புக் இருக்கு, எடுத்துட்டு வா, சைன் போட்டு தரேன். சரிண்ணே, இருங்க எடுத்துட்டு வரேன். அம்மாடி பெருசிமா, கொஞ்சம் நில்லு. என்னம்மா? ஏமா 10 lakhsனா 10 லட்சம் தானே? ஆமாம்மா, ஏன் கேக்குறீங்க? அட ஒண்ணும் இல்லடா, 10 லட்சத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிருஷ்ணாக்கு தானே நஷ்டம். அம்மா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, உள்ளது தானே சொன்னேன். நஷ்டமாயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் நஷ்டம். சொத்து அவ்வளவும் கையலோட அப்பாவும் சேர்த்தது. இவ புருஷனோட அப்பா வெறும் போலீஸ்காரர் தானே. அவர் பெருசா எந்த சம்பாத்தியமும் பண்ணலன்னு நான் தான் கேள்விப்பட்டனே. இங்க சொத்து அவங்களோடது இவங்களோடதுன்னு யாரும் பிரிச்சு பார்த்தது இல்ல. இங்க இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். சொல்ல போனா எனக்கு கூட இதுல உரிமை இருக்கோ இல்லையோ, இவங்க 2 பேருக்கு தான் உரிமை இருக்கு. அட தம்பி, நீ தப்பா எடுத்துக்காதயா. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்க தொழில் நஷ்டமாயிடக்கூடாதுல, அதுக்காக தான் சொல்றேன். அம்மா, வந்தமா பேரனை பார்த்தமான்னு இருங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்க தலையிடாதீங்க. சரி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கபோர்ட்ல இருக்கிற செக் புக் எடுத்துட்டு வா. இல்லண்ணா வேண்டாம், அம்மா சொல்றது சரிதானே. ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா நானே பாத்துக்கிறேன். அம்மா, வந்தமா போனமான்னு இருங்க. இப்ப எதுக்கு அவன் முன்னாடி இப்படி பேசுனீங்க? டேய், எதுக்குடா கத்துற? உன் நல்லதுக்கு தானே எல்லாம் பண்றேன். உனக்கு அது கூட புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஏண்டா, சொத்து அவளும் கையில் பேர்ல இருக்கு. இவங்களுக்கு நீ வாரி வாரி இறச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி காலத்துல சூர்யா வச்சுட்டு என்னடா பண்ணுவ? ஏன் நான் சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வைக்கல? என் பையனுக்கு அதுவே போதும். டேய் கூறு கெட்டவனே, இது உன் பொண்டாட்டியோடது. உன் பையனும் நீயும் மட்டும் அனுபவிக்க வேண்டியது. ஆனா அவங்களாம் உட்காந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த வீட்டுக்கு நல்ல எண்ணத்தோட தான் இந்த மாப்பிள்ளையை அனுப்புனீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது. கையில இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து பத்திலாம் நீங்க பேசுனதே இல்ல. இல்ல அவகிட்டயும் எனக்காவது பேசிருக்கீங்களா? டேய், அவகிட்டலாம் நான் எதுவும் பேசுனதில்ல. நீ தேவையில்லாம யோசிக்காத. இங்க பாரு, நீ இப்படி அவங்களுக்கு வாரி வாரி இறச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில நடுத்தெருவுல தான் நிக்கணும். அப்படி நின்னாலும் நான் நடுத்தருவுல நிக்க மாட்டேன். எனக்குன்னு சொந்த வீடு வாசல் காரணி எல்லாம் இருக்கு. நான் சம்பாரிச்சு வச்சது எனக்கும் என் பையனுக்கும் போதும். இந்த சொத்து எல்லாமே பெருசிக்கும் ஆதிக்கும் மட்டும்தான். நான் சம்பாரிச்சு என் பையனை பாத்துப்பேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ச்சே, இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்ல. பெத்தவனா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். அதை கூட புரிஞ்சுக்காம என்னையும் கத்துற? கரெக்ட் தான். என் விஷயத்துல என்ன வேணாலும் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க 2 பேரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. எப்பா, உன் குடும்பத்தாளர்களை பத்தி நான் பேசவே இல்ல. நான் என் பேரனை கொஞ்சிட்டு கிளம்புறேன். அது வரைக்கும் இப்படி மூஞ்ச காட்டாம இரு. அட சூரிய தங்கம், முழிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாட்டி பாருங்க. கொஞ்ச நேரம் உங்களை தூக்கி கொஞ்சலான்னு வந்தேன். உங்க அப்பா என்ன கத்துறான். வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்கலாம். பாரு கிருஷ்ணா, அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்வேன். தயவு செஞ்சு விடுறீங்களா? அவன் முன்னாடி கத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி சரி, நான் என் பேரனை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். நான் இவனை கூட விளையாண்டுட்டு அப்புறம் கிளம்புறேன். சரி சரி, கத்துனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்து விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏமா, நீ இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரையும் என்னைக்குமே கஷ்டப்பட விட்டதில்ல. ஆனா என்னால அவங்கள சரியா பாத்துக்க முடியல. இன்னைக்கு அம்மா பேசிக்கிட்டு இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாவம், ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறா. எல்லாமே என்னாலதான். சாரி கயல்மா. ஏங்க, கயல். நீங்க சாரி எல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இல்லடா, அம்மா பேசினப்போ நான் தடுத்து இருந்திருக்கணும். நீங்க அத்தை மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அதனால பெருசி முன்னாடி அத்தையும் எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா இருந்துட்டீங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. பெருசி கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வச்சா அவ புரிஞ்சுப்பா. இல்லடாமா, நீ இருக்கிற வரைக்கும் அவங்க எதுக்காகவும் வருத்தப்பட்டதே இல்ல. நானும் அப்படித்தானே பாத்துக்கணும். ஏல்மா, நீ எப்படி அவங்கள குழந்தைங்களா நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். அவங்க வருத்தப்பட்டா என்னாலையும் தாங்கிக்க முடியலடி. இப்ப நான் பெருசுகிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கிருஷ்ணா, ங்களோடும் இது கதையாகி போகும். கண்ணீர் துளியின் ஈரும் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது. அப்படின்னு என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? உன் மடியில சாஞ்சதுமே மனசுல இருக்கிற பாரம் அப்படியே குறைஞ்சிருதுடி. நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். எங்க இருந்தாலும் உங்களை பார்த்துட்டே தான் இருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பெருசி கிட்ட கொண்டு போய் செக்கு கொடுங்க. அவகிட்ட சொல்லி புரிய வைங்க. உங்களை அவ புரிஞ்சுப்பா. நீங்க வருத்தப்பட்டுட்டு உடஞ்சு போய் உட்காராதீங்க. அவ வருத்தப்பட்டுட்டு போனா
இப்பவே பேசினா அவளுக்கு இன்னும் வருத்தமா இருக்காது? அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டா. நீங்க அவகிட்ட சொல்லி புரிய வைங்க. நிச்சயமா புரிஞ்சுப்பா. சரிம்மா, நான் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கூடயே இரு. நான் உங்களை விட்டு எங்கெங்க போறேன்? எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை, காயங்கள் சூர்யா பாக்குறதுக்கு அப்படியே ஒண்ணு மாதிரி மறந்திடு. இருக்கான். நீயும் எங்க கூடயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்டாமா. நீங்க எப்பெல்லாம் என்னை பத்தி யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நான் உங்க முன்னாடி வந்துடுவேன். ஐ லவ் யூ கைல்மா. ஐ மிஸ் யூ so மச். ஐ மிஸ் யூ டு கிருஷ்ணா. இப்பவே போய் பெருசிக்கிட்டு சாரி கேட்டுட்டு செக் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்பதான் அவளும் வருத்தப்படாம இருப்பா. ஏமா, என்ன ஆச்சுடி? நீ எதுக்காக அழுகிறன்னு சொல்லிட்டாத அழு. எனக்கு பயமா இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுடி. நீ இப்படி அழுகிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சொல்லுடா. இங்க பாரு. ஏய், என் கண்ணை பாருன்னு சொன்னேன். இங்க பாரு பெருசிமா. என்னாச்சுடா? என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு கையில ஞாபகம் வந்துருச்சு. அவங்க கூட இருந்திருந்தா நம்ம நம்ம எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லைல்ல. என்னைக்குமே எதுக்காகவும் நம்ம யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்ல. இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு பெருசிமா. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான். திடீர்னு அண்ணி ஞாபகம் வந்துருச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, ஃபீல் பண்ணாத. நம்ம என்ன அழுதாலும் விட்டுட்டு போனவங்க வரப்போறதில்ல. நீ அழுது உடம்புக்கு எடுத்துக்காத. இங்க பாருடா. இங்க பாரு. ஃபர்ஸ்ட் அழுகையை நிறுத்து. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி என் தோல்ல சாஞ்சு படு. எல்லாம் சரியாயிரும். அழுகையை நிறுத்துடா. நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கும். ஏய் குட்டிமா, இப்ப சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை மச்சான். நம்ம பொட்டிக்கில் புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்குல்ல, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்ம கையில் எந்த அமௌண்ட்டும் இல்லை. அவங்க வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் அது போக நமக்கு ஒரு 10 lakhs வரைக்கும் அமௌண்ட் தேவைப்படுது. அவ்வளவுதானா? மாம்ஸ் கிட்ட கேட்டா தரப்போகுது. இல்லை, அதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம லோன் போட்டு வாங்கிக்கலாமா? என்னது, லோனா? ஆமாம், நம்ம லோன் போட்டு எடுத்துக்கலாம். மாம்ஸ் கிட்ட கேட்டா கொடுக்க போறாரு. இதுக்கு எதுக்கு லோன் போடணும்? நான் தான் சொல்கிறேனே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம லோன் போட்டு எடுத்துக்கலாம் ப்ளீஸ். ஏய், என்னாச்சுடி? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இது நம்மளோட பிஸ்னஸ் தானே, அதான் நம்மளே பார்த்துக்கலான்னு. ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? உனக்கு லோன் தானே வேணும். நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஏங்க, உங்களை நம்பி யார் 10 லட்சம் கொடுப்பா? நான் போய் கேட்டா கூட கிடைக்கும். ஏய், இந்த ஆதியை பார்த்து என்ன நினைச்ச? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட கேட்டா லோன் ஈஸியா கிடைச்சிரும். என்னது தெரிஞ்ச பொண்ணா? அது யாரு? டே ஆதி, உனக்கு வாயில தாண்டா சனி. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். மாட்டியா? இப்ப அது யாருன்னு கேள்வி கேட்டே சாவடிப்பாளே. ஹலோ, உங்களுக்கு தான். இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சீங்க. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் உங்களுக்கு தெரியும், அது ஓகே. பேங்க்ல எப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணு தெரியும்? அது அது வந்து குட்டிமா, அது பக்கத்து காலேஜ். ஒரு பொண்ணு கூட விடுறதில்ல. இல்ல குட்டி, என்னடி பண்றது? அது வாலிப வயசு. இந்த டயலாக் மட்டும் குறைச்சலே இல்ல. சரி, எப்படியோ லோன் கிடைச்சிரும்ல. அது கன்ஃபார்ம். அத பத்தி நீ ஒன்னும் வரி பண்ணாத. சரி, ஓகே. நீங்க இதுக்காவது யூஸ் ஆகுறீங்களே. ஏய், இதுக்காவது யூஸ் ஆகுறீங்களேனா நான் வேற எதுக்கு யூஸ் ஆக மாட்டேன்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, விடுங்க. ஏய், நான் எதுக்கு யூஸ் ஆக மாட்டேன்னு சொல்லு. அதாங்க, அதுக்கு. அடியே. ஓ, புரிஞ்சிருச்சா? ஏங்க, எனக்கு ஒரு டவுட். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு அவசரப்பட்டீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஏன் எதுவுமே 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 பண்ணலன்னு கேட்க வந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்துன்னு தொடர்ச்சியா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் இப்போ ஒரு வழியா சால்வ் ஆயிருச்சு. இருந்தாலும் இருந்தாலும் இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னவோ தெரியலடி. நான் உன்னை தொட போகும்போதெல்லாம் யாராவது குறுக்க வந்துடுறாங்க. ஆனா இப்பதான் எந்த தடையும் இல்லையே. ஏய், என்னடி சொல்ல வர? அட போயா, இதை விட வெளிப்படையா எப்படி சொல்றதா? அடி கள்ளி, இரு நான் போய் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், யாரும் வரமாட்டாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உன்னை முதல் முறை பார்த்தேன், நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன்.
பல முறை தொடர்வதை அறிந்தேன். என்னை உனக்கென கொடுத்திட துணிந்தேன். நீ எனக்குள் வசிக்க பரிதவித்தே. நிபுணா நிபுணா என் நிபுணா, மனம் படித்திடும் புது நிபுணா. மதனா மதனா மன்மதனா, என்னை மடக்கிய மந்திரனா. ஓகே தானே ஆதி? மச்சான் விடுங்க. ஏய் பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காரு. சாரி ஆதி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதான் பண்ணிட்டல, அப்புறம் என்ன கேள்வி சொல்லு. சாரிடா பெர்சி, சாரிமா. சாரியா? எதுக்கு? ஒரு 10 lakhs வேணும்னு பெர்சியா வந்து கேட்டா. அம்மா அங்க இருந்தாங்களா, கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க. சாரி பெர்சி. மச்சான் விடுங்க. சாரி பங்கு, செக்கு சைன் போட்டுட்டேன். நீ எவ்வளவு வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கோ. இல்லைண்ணே, அம்மா சொன்னதும் சரிதானே. ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தானே நஷ்டம். என்னடாமா இப்படி பேசுற? இது எல்லாமே உங்களோடது. கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தனால நான் எல்லாத்துலயும் உரிமை கொண்டாட முடியாது. நான் 10 lakhs செக் போட்டுட்டேன், நீ எடுத்துக்கோ. இல்லைண்ணே, நான் பாத்துக்கிறேன். இடத்துல இப்போ கையில இருந்து கொடுத்திருந்தா நீ உடனே வாங்கியிருப்பல. கரெக்ட் தான், என்னதான் இருந்தாலும் நான் 3வது மனுஷன் தானே. அண்ணே என்ன பேசுறீங்க? இல்லம்மா, நீ அண்ணனை சொல்றது கூட வெறும் வார்த்தைக்காக தானே. என் அம்மா பேசுனதுக்கு என்கிட்ட கோச்சிட்டு பணத்தை வாங்க மாட்டேங்கிற. அப்போ என்ன நீ மனசார அண்ணனை நினைக்கிற தானே. கையில் போனதுமே நானும் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். ஏழு என்னைக்குமே ஆதிய முத குழந்தைன்னு சொல்லுவா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் என்ன வேற அளவு பாக்குறீங்க போல. என்ன பங்கு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நான் அப்படி என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததே இல்ல. அம்மா பேசுனது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, அதனாலதான் பணம் வேணான்னு சொன்னேன். மத்தபடி என்னைக்குமே நீ வேற கையில நீ வேறன்னு நாங்க யோசிச்சதே இல்ல. எங்களுக்கு 2 பேருமே ஒண்ணுதான். கையில நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களை பாத்துக்கிட்டாங்க, இப்போ நீங்க எங்களை பாத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இப்பவாவது நான் கொடுக்குற செக் நீ வாங்கிப்பல்ல. சரிண்ணே, நான் வாங்கிக்கிறேன். நீங்க இனிமே நான் வேற ஆளு இந்த வீட்டை விட்டு போயிருக்கலாம்னு பேசுறாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, நான் இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன். நீயும் எப்பவும் எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். ம், சரிண்ணே. உறங்கும் போதும் எப்பா முடியல. இவர் பெரிய பாசமலர் சிவாஜி, இவங்க சாவித்ரி. 2 பேரும் போடுற சீன் தாங்கல. ஆக மொத்தத்துல இன்னைக்கும் எதுவும் நடக்கல. என் ஃபர்ஸ்ட் நைட்டை எடுத்துட்டு 2ம் பாசமலர் படம் ஓடிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துட்டீங்க, வெளிய அம்மா இல்ல? வெளியெல்லாம் யாரும் இல்ல. அம்மா இன்னைக்கு ஏண்டி காலேஜ் வரல? ஓ அதுவா, எனக்கு லேசா ஃபீவர், அதான் இன்னைக்கு காலேஜ் வர முடியல. என்னங்க நீங்க பாக்குறத பார்த்தா என்ன நம்பலையா? நீங்க வேணா கை வச்சு செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உனக்கு காய்ச்சலும் இல்ல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எதுக்காக நீ காலேஜ் வரல? இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தா நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்ப. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் லவ் பண்றோங்கிறதுக்காக நம்ம ஸ்டடீஸ் எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஐயோ அதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இன்னைக்கு ஃபீவர் வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப போய் சொல்லாதடி. எங்க உனக்கு ஃபீவரா? இதை நம்ப சொல்றியா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஃபீவர்லாம் இல்ல, நான் சும்மா தான் லீவ் போட்டேன். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல யுவன். நான் செலக்ட் ஆகணுங்கிறதுக்காக நீ லீவ் போட்டு வீட்ல இருந்துட்ட, அப்படிதானே? ஏங்க நான் வந்திருந்தா கூட நீங்க தான் செலக்ட் ஆயிருப்பீங்க. பர்சன்டேஜ்லயும் சரி, நீங்க ஆன்சர் பண்ற விதத்திலையும் நீங்க தான் எப்படியும் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருப்பீங்க. நான் அதுக்காக இதை பண்ணல. பொய் சொல்லாதடி, நீ எனக்காக தான் இதை பண்ணியிருக்க. நீங்க இப்ப ரொம்ப சூடா இருக்கீங்க, நான் என்ன சொன்னாலும் உங்க மண்டையில ஏறாது. ஒரு நிமிஷம். மகா, இப்ப எதுக்கு கிட்ட வர? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் தள்ளி விடாதடி. இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாது, விழி மூடாது, சில முட்டுக்குள் அது போதும், இப்ப கேளுங்க. என்ன கேட்கணும்? ஏங்க அதையும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எதுக்காக காலேஜ் வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, ஏன் வரல? ஏங்க இன்னைக்கு நான் காலேஜ் வந்திருந்தா நான் செலக்ட் ஆயிருப்பேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த காலேஜ்ல நான் எதுக்காக ஜாயின் பண்ணேன்? எதுக்காக ஜாயின் பண்ண? உங்களுக்காக தான். நீங்க இந்த காலேஜ்ல படிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் நான் இந்த குரூப் அந்த குரூப்னு எதை பத்தி யோசிக்கல. நான் உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். மத்தபடி எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட ஏம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஏம் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதனால எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது. இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஒர்க்கை நான் எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு நான் வந்திருந்தா நானும் செலக்ட் ஆயிருப்பேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா
நான் இன்னைக்கு வராதனால எனக்கு பதிலா கண்டிப்பா வேற யாராவது உண்மையாவே இந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்கலாம்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்பில்ல. என்னோட ஏம் நோக்கி நான் போறேன், அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது சரியா தப்பா? இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட வந்து ஒன்னா ஒர்க் பார்க்கணும்னு நினைச்சா நான் அதுக்கும் ரெடி தான். என் அப்பா ரெக்கமெண்டேஷன் மூலமா நான் வர தயாரா இருக்கேன். இல்லடாமா, நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்க. நான் தான் அவசரப்பட்டு உன் மேலே கோவப்பட்டுட்டேன். சாரி. யோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே புல்லோடு பூயிடும் ஓசை கேட்கும் பெண்ணே, நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலூட்ட நிலவுண்டு. சரி, சாரி சொன்னதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? என்ன இதுக்கடி தள்ளி விட்ட? ஓ, இப்பதான் சாருக்கு எங்க இருக்கிறோன்னு ஞாபகம் வருதா? சாரிடி, நீயும் எழுத்து போட்ட, நானும் மறந்துட்டு அப்படியே இருந்துட்டேன். சாரி. ஐயோ, எத்தனை சாரி. விடுங்க. நீங்க வந்ததுமே கொஞ்சம் சூடா இருந்தீங்களா, அதான் உங்களை கூல் பண்ணலாமேன்னு இழுத்து போட்டுட்டேன். என்னது, கூல் பண்ணலான்னு இழுத்து போட்டியா? ஹேய், நீ இழுத்து போட்டதுல தான் நான் இன்னும் சூடாயிட்டேன். ஆஹா, பர்றா. இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி ஒன்னாவே இருப்போம்ல. ம் என்ன அர்த்தம்? நீங்களும் ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசலாம்ல. எப்பவுமே நான் தான் பேச வேண்டியதா இருக்கு. ஆமாடி, ஒன்னாதான் இருப்போம். ஏங்க, இன்னைக்கும் நம்ம ஒன்னா இருக்கலாமா? என்னது? ஏய், என்ன விளையாடுறியா? ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு இங்கே இப்படி தூங்குறீங்களான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் எது வேண்டாம், நான் கிளம்புறேன். அதானே, இந்த மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சா போதும் உடனே கிளம்புறேன்னு சொல்லிருங்க. யூசுவலா இதெல்லாம் பொண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படியே உள்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மகாச்செல்லம், லவ் பண்ணும்போது பொறுமை ரொம்ப அவசியம். ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தங்களுக்காவது பொறுமை இருக்கணும்ல. ஆனா இவ்ளோ பொறுமையாலாம் இருக்க கூடாதுங்க. அவன் இன்னைக்கு லவ் சொல்லி நாளைக்கு ரூம் போட்டு மேட்ச் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். ஏய், வாயை உடைச்சிருவேன். இந்த மாதிரி பேசல எங்க கத்துக்கற? அது உங்க கூட இருக்கும்போது அப்படியே தானா வருது. எல்லாரும் அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சமாவது. அடியே, அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. ஓ, அப்படி. சரி, நான் வேற ஆள் பாத்துக்கறேன். அடிங்க உன்ன. எப்படி எப்படி லூசு. வேற ஆள் பாத்துட்டியா? எங்க வேற ஆள் பாரு பார்க்கலாம். எங்க இவன் வேற ஆள் பாரு பார்க்கலாம். விடுங்க. இப்படி பேசுவேன் பேசுவேன். ஏங்க, ஏங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். விட்டுங்க. ஹேய், நீ இப்ப சொல்லு, வேற ஆள் பாப்பியா? அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன். அடியே, இன்னொரு தடவை இப்படி பேசுன, அப்புறம் பேசுறதுக்கு இந்த உதடு இருக்காது. பேச மாட்டேங்க. சரி, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? ஏய், உன் கேம் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். நான் கிளம்புறேன். சரி, இன்னைக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கீங்கல்ல, எனக்கு நீங்க எப்பயும் ட்ரீட் வைக்கணும்ல. அதுக்கு பதிலா இந்த கேம். ஓ, அப்படிங்கிறியா? சரி, ஓகே. என்ன கேம்? கேம் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல கேம் என்னன்னு சொல்லுடி. ஒரு நிமிஷத்துக்கு என்னோட ஹார்ட் பீட் எவ்வளவு துடிக்குதுன்னு நீங்க கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஹலோ, என்ன கேமுக்கு ரெடியா இல்லையா? ஆடு, நீ எதுக்கு ஐடியா போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் முடியாது. அதானே, சரியான வேஸ்ட் ஃபெலோ. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. சும்மா லவ் பண்ணிட்டு சுத்தினா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க வேணாம். வேஸ்ட் வேஸ்ட். இதுக்கு மேல நீ இங்க இருந்து ஒண்ணும் பண்ண போறதில்ல. கிளம்பு. ஏய், ரொம்ப பேசாத. அப்புறம் ஏதாவது எக்கத்தப்பாயிருச்சுன்னா என்ன கேள்வி கேட்க கூடாது. அப்படியே ஆயிட்டாலும் போயோ. ஏய், என்னடி விட்டா ரொம்ப பேசுற? இப்ப என்ன, உன்னோட ஹார்ட் பீட்டை கவுண்ட் பண்ணி சொல்லணும், அவ்வளவுதானே? இரு. எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, வேணாம், நான் சும்மா விளையாடுக்க சொன்னேன். உண்மையாவே ஹார்ட் பீட் எகிறுது. என்னுள்ளே எத்தனை நான் கவுண்ட் பண்ணி ஏதேதோ சொல்லிடுறேன். செய்கிறதே. பார்த்த பார்வை குறுநஞ்சி, நம்மை சேர்த்த இரவு குறுநஞ்சி,
மகாமா, சாரிடா. நான் உங்ககிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் சும்மா கேம்னு சொல்லி நான் தானே ஆரம்பிச்சேன். சாரி. இல்லடா, இருந்தாலும் எனக்கு கில்ட்டியா இருக்கு. நீ சொல்லியிருந்தாலும் மேலே கை வச்சிருக்க கூடாது. சாரி. சரி விடுங்க, கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. சரி, நான் கிளம்புறேன். யுவன், யுவன். நல்லா தூங்கிட்டு வேற இருக்காரே, இப்ப எப்படி எழுப்புறது? அஜய், 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 ஐயோ, பேய் பேய்! அஜய், பேய் இல்ல, நான் தான் தியா. ஏ அரமெண்டல், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்? இப்படி அர்த்தராத்திரி 12 மணிக்கு வந்து பேய் மாதிரி நிக்கிற? நீங்க லவ் எப்ப சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேனா, அதான் இன்னைக்கு வேற நான் சொன்ன 30 நாள் முடிய போகுது. சரி, அதுக்கு மார்னிங் வர வேண்டியதானே? இல்ல, இந்த நாள் முழுக்க நான் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய் லூசா, நீ லவ் பண்றங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. ஏங்க, நீங்க அப்படி கூட நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. 30 நாளுக்குள்ள உங்க மனசு மாத்திரம் நான் சொல்லியிருந்தேன். நீங்க மனசு மாறிட்டீங்க. ஆனாலும் உங்க வாயை திறந்து என்கிட்ட உங்க காதல சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய், காதலும் இல்ல மண்ணங்கட்டியும் இல்ல, கிளம்பு. நீங்க இன்னைக்கு என்கிட்ட காதல சொல்லுவீங்கன்னு இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன், இப்படி சொல்றீங்க? நான் எப்ப சொன்னாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா நான் உங்களை லவ் பண்றேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள நீங்க உங்க மனசு திறந்து உங்க லவ் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, கிளம்பு. ஏங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு முழுக்க நீங்க என் கூடயே இருங்க. நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நிச்சயமா போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிடிச்சிரும்னு தோணுது. இங்க பாரு, கோவத்தை கிளப்பாத. நடுராத்திரி 12 மணிக்கு வந்து இப்படி லவ் சொல்றது பைத்தியக்காரத்தனமா தெரியுது. இதுல வேற ஊர் சுத்த கூப்பிடுற. ஐயோ, ஊர் சுத்தலாம் கூப்பிடல. இன்னைக்கு உங்க லவ் எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் அஜய், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். இப்படி அப்பாவியா பேசி பேசி காரியத்தை சாதிச்சிரு. சரி, வரேன். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண, கிளம்பலாம். எதுக்குங்க? கிளம்பலாம்னு முடிவு எடுத்தாச்சுல, அப்ப உடனே கிளம்பிடலாம் வாங்க. ஏய் பைத்தியம், ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓ, சரி சரி சரி, அப்ப ஓகே. எப்படியாவது இன்னைக்கு இவரை லவ் சொல்ல வச்சிடணும். ஆனாலும் இவர் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ. போ, நம்மளே யார் கேப்பா? ஏய் போலாம். உங்களை அலங்காம குலுங்காம கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். என்னது, நீ கூட்டிட்டு போக போறியா? அட ஆமாங்க, நான் என்னோட ஸ்கூட்டில தான் வந்தேன். அதுலதான் 2 பேரும் போக போறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம கார்லயே போகலாம். ஆரா, ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. பைக்னா நான் உங்க பின்னாடி உட்கார்ந்திருப்பேன். திரும்பி திரும்பி என் முகத்தை பார்க்க முடியாதுல, அதான் கார்னா பக்கத்து சீட்ல உட்கார வச்சு என்ன சைட் அடிச்சுட்டே வரலாம். அதுக்காக தானே. ஏய், நீ யோசிக்கிற அளவுக்குலாம் இல்ல. நீ வேற சாரி கட்டிட்டு வந்திருக்க. நீ எப்படி ஸ்கூட்டியை மேனேஜ் பண்ணுவேன்னு யோசிச்சுதான் நான் கார்ல போலான்னு சொன்னேன். என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா என்ன பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? ஆமா தாய், நான் உன்னை பத்தி யோசிக்கல. நான் யோசிக்கிறது என்ன பத்தி. நீ பாட்டுக்கு சாரியை பிடிக்கிறேன்னு சொல்லி ஸ்கூட்டி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா? அட பாவி. சரி சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், நான் கார்லயே வரேன். இன்னையோட 30 நாள் முடிய போகுது. என்னோட காதல உங்ககிட்ட நான் சொல்லலைனா அதுக்கப்புறம் நீ என் பக்கமே வரக்கூடாது. சரி சரி, அது முடியும் போது பாத்துக்கலாம். இப்போ கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ. சரி வா போலாம். ஏங்க, நீங்க ஓகே தான் சொல்ல மாட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த ரோஸ் கூட வாங்கிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, கிளம்பி வா. எப்படிதான் இன்னைக்கு நாள் போக போகுதோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். சரி போலாம்.